ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் வரக்கூடிய 29/3/2025 அன்றைய தினம் சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டு காலம் பொறுத்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதை மக்கள் அனைவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. எந்த பயிற்சியை விட சனி பயிற்சி தான் ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சி அதுவே தான் ஆகும். அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த தடவை மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுகிற அளவிலே இருக்க போகிறது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் சனி பகவான் கும்பராசியிலே தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்து பயிற்சி ஆகும் பொழுது மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசி என்பது குருவோட வீடு. குரு அவருக்கு பகை கிடையாது, நட்பு தான். அதன் பிரகாரம் அன்றைய தினம் சனிக்கிழமை வருவதும் மிகுந்த விசேஷமான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. அதுவும் சனியோட நட்சத்திரம் தான். இது மேலும் சனிக்கு பகவானுக்கு வலுவை கொடுக்கிறது. அவர் மீனராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடப் போகிறார். அது வரிசையாக ரிஷபம், கன்னி, தனுசு இந்த 3 ராசிகளுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் மீனராசிக்கு வந்த பிறகு என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை பொது பலன்களாக இப்பொழுது பார்க்க இருக்கும். சனி பகவான் மந்தகதியிலே இயங்கக்கூடியவர். அவர் எப்பொழுதுமே ஒரு பயிற்சியாக ஒரு ராசியில் வந்து அமர்ந்த பிறகு சுமார் 6 மாத காலத்திற்கு அப்போதான் அவருடைய முழு பலனையும் கொடுப்பார். அவர் எப்பவுமே தாமதமாகவும் மந்தகதியிலுமே தான் இயங்கக்கூடியவர். அவருக்கு மந்தன் என்ற பெயரும் உண்டு. எனவே அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் மீனராசியில் வந்து அமரும் போது குருவோட வீடாக சொல்லப்படும். சுபத்துவம் மிகுந்த கிரகமாக விளங்கக்கூடிய தேவ குருவாக விளங்கக்கூடிய குரு வீட்டில் வந்து அமர்கிறார். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லவர் வீட்டில் இருக்கும்போது நல்லது மட்டும்தான் செய்வார், தீய பண்களை குறைத்து கொள்வார். இது பெரிய சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனராசியிலே அவர் இருக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்த்தால், மீனராசி என்பது நீராசியாக சொல்லப்படுகிறது. எனவே அவர் அந்த மீனராசியிலே இருக்கும் காலத்திலே நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்படும், மழை பொழியும், மக்களுக்கு தேவையான பொருட்களுடைய கிடைக்கக்கூடிய விவசாயம் செழிக்கும். சனி பகவான் விவசாய கிரகம் என்று கூட சொல்லப்படுகிறார். அதனால் விவசாயம் கண்டிப்பாக செழிக்கும். அது இல்லாமல் மீனராசியில் அவர் விட்டிருக்கும் பொழுது குருவுடைய தன்மையும் எடுத்துக்கொள்வார். அப்பொழுது குருவுடைய தன்மை என்ன? தனகாரகன், புத்திரகாரகன், ஆலோசகர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார். குருவாக இருந்து வழிநடத்தி செல்பவர் இப்படிலாம் சொல்லப்படுகிறார் குரு பகவான். அந்த தன்மையும் அவர் எடுத்துக்கொண்டு நீதி, நேர்மை, சத்தியம் எல்லாத்தையும் நிலைநாட்டுவார். சரியான இருப்பார். மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டுவார். அரசாங்கத்தினார் மூலமாகவும் நீதித்துறையில் நீதிபதிகள் மூலமாகவும் சரியான தீர்ப்பு கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்திருக்கலாம், சரியான தீர்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இனி வருங்காலிலே நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் வகையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதனால் வரைக்கும் அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. எங்கு பார்த்தாலுமே பெண்கள், குழந்தைகள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடிக்கடி துயரமான சம்பவங்கள் நிகழ்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாமே குறைந்துவிடும். அதற்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். சட்டம் தன் கடமையை செய்யும். ஆள்பவர்கள் நல்ல முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் அவர் பார்க்கும் ராசிகளாகிய ரிஷபம், கன்னி, தனுசு, ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறார். அப்பொழுது அந்த ரிஷபராசிக்குரியவர் சுக்கிரன். அவர் சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான். எனவே ரிஷபராசியை பார்ப்பதனால் நல்ல சுகபோக வாழ்க்கையும் தரக்கூடியவராக விளங்கப் போகிறார். சுகபோக வாழ்க்கை என்றால் என்ன? வீடு, மனை, வாகனம், நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் கிடைப்பது, பண தேவைகள் பூர்த்தியாவது, இதெல்லாம் தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை தருவதற்குமாக அவர் காரணகர்த்தாவாக ஆகிறார். அடுத்ததாக நல்ல ஒரு குணத்தை மக்களிடையே கொடுக்கக்கூடியவராகவும் விளங்குகிறார். அந்த பார்வையின் பலனாக மக்கள் பிடிவாத குணத்தை விட்டு தப்பு செய்பவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து நடந்து கொள்வார். அடுத்ததாக கன்னிராசியையும் பார்வையிடுகிறார். கன்னிராசியை பார்வையிடும் போது அந்த ராசியுடைய அதிபதி புதனும் நட்பு கிரகம்தான். அப்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் நேரடி பார்வையாக பார்க்கிறார். அப்பொழுது பெண்கள், குழந்தைகள் கண்டிப்பாக நலம் பெறுவார்கள். கல்வியிலே நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்படும். அதை ஏற்று மக்கள் பின்பற்றி வருவார்கள். இதில்லாமல் கல்வியிலே மட்டுமல்ல, அறிவியலும் கல்வியை சார்ந்ததுதான். அசுரத்தனமான வளர்ச்சி இருக்க போகிறது. புதியதான கண்டுபிடிப்புகள் ஏற்பட போகிறது. இது எவ்வாறு எனில் நீர் மூலமும்
ஆகாய மூலிமம் கண்டுபிடிப்புகள் நிறைய நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தால், இப்போது சமீப காலமாக கேட்டிருப்பீங்க, ஏர் டாக்ஸின் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் சாலையிலே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகுது, வாகனங்கள் விரைவாக செல்ல முடியவில்லை. ஒரு அவசரம் ஆபத்து என்று சொல்லும் பொழுது இந்த ஏர் டாக்ஸி கண்டிப்பாக பயனளிக்கும். இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் அதிகமாக இந்த வருடத்தில் வரப்போகிறது. அது இல்லாமல் விவசாயம் செழிப்பதற்குமான கண்டுபிடிப்புகளும் அதில் ஈடுபட்டு நவீன விவசாயம் அப்படின்ற முறை புகுத்தப்பட்டு அதுவும் நல்லபடியாக வரப்போகுது. அதுவும் அல்லாமல் அனைத்து மகளிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தேவையான நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அவர் சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். எல்லோரும் ஒற்றுமை உணர்வுடன் போராடி வருவார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார். அதுவும் குருவுடைய வீடு தான். அப்பொழுது அந்த தனுசு ராசியை பார்ப்பதினால் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதுநாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்கள், உழைப்பையே நம்பி இருந்தவர்கள், நல்ல உழைப்பு கொடுத்தும் அதுக்கு தேவையான உயர்வு இல்லையே அப்படின்னு இருந்தவங்களாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உத்தியோகஸ்தர்கள் மேன்மை அடைவார்கள். அது இல்லாமல் உடல் உழைப்பை விரும்பி ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அவர்களுக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த துறை நவீனப்படுத்தப்பட்டு இப்போல்லாம் வந்து இன்சூரன்ஸை எல்லாருக்கும் கொடுக்கறதில்ல. அதெல்லாமே இப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு வரப்போகுது. குழந்தைகள்லேருந்து முதியோர்கள் இருக்கும் அந்த இன்சூரன்ஸ் வரப்போகுது. முக்கியமான நேரத்தில் விபத்து, ஆபத்து, உடல்நிலை சரியில்லாமல் நேரத்தில் அது கண்டிப்பாக கிடைக்கும் அளவிற்கு பயன்படுத்தப்பட போகிறது. அதுவும் இல்லாமல் ஆயில், அயன், அதை இரும்பு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்டது, இந்த வகையிலுமே நல்ல வளர்ச்சி உடையக்கூடிய அம்சமாக இருக்க போகுது. இதெல்லாமே விட நம் நாடு உயர்ந்து நிற்கக்கூடும். எந்த விதத்திலுமே மற்ற நாட்டுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை உள்ளதாக இருக்கப்படுகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியும், வல்லரசு ஆவதற்குண்டான அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது மாதிரிலாம் இந்த பார்வை பலனில் வருது. இதெல்லாம் சொல்லிட்டு வரீங்களே, உடல்நிலை சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியம், அதெல்லாமே நல்லதாக இருக்கும். இருந்தாலும் சில தொற்றுகள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலம் மக்களுடைய சில அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு, துயர சம்பவங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும், காப்பாற்றப்படும். அதுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. முன்னமே சொல்லியிருக்கேன், நீரிலும் காற்றிலும் பரவக்கூடிய தொற்று கண்டிப்பாக வரும். அதற்கு நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருந்து வந்தால் கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு விடலாம். எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான உணவு முறையை நீங்கள் வளர்த்து கொண்டாலே போதும். கடைசியாக இந்த சனிப்பயிற்சியின் பலன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலையுமே ஏற்றமாக இருக்க போது. கடுமையாக உழைக்கிறவங்க, போராடுறவங்க, நல்லா கேட்டுங்க, போராடுபவர்களும் உழைப்பவர்களும் நல்ல நிலையில் இருக்க போகிறார்கள் இந்த வருடத்தில், இந்த சனிப்பயிற்சி நேரத்தில் என்று சொல்லி எல்லாருக்கும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த சனிப்பயிற்சி பலன் பொது பலனை இதற்குடன் நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான சனிப்பயிற்சி பலனை சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலனை சொல்லப் போகிறேன். நன்றி, வணக்கம். மீனராசி நேயர்களே, சனிப்பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 7 சனி ஆரம்பித்து இப்போ உங்கள் ராசிக்கு ஜென்ம சனியாக வந்திருக்கார். ஜென்ம சனியாக வந்திருக்கும் பொழுது எல்லாரும் நினைக்கிற மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லாமல் அவர் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு உங்கள் ராசியில் இருந்து கொண்டு 3, 7, 10 இந்த 3 இடங்களையும் பார்க்கிறார். இப்போ அதுக்குண்டான பலாபலம் தான் சொல்ல போகிறார். பெரும்பாலும் மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, சாதாரணமாக தான் எடுத்துப்பாங்க. இறை சிந்தனை, விழுந்து பண்ணுறது, முழு நம்பிக்கை வைக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் கூட. ஏன்னா பெரிய ஆபத்துலேருந்து, பெரிய பிரச்சனைலேருந்து தப்பிச்சிருவாங்க, கண்டிப்பாக தப்பித்து விடுவார்கள். அப்பேற்பட்டவர்கள் தான் அந்த மீனராசிக்காரர்கள். அப்போது அவங்களுக்கு இந்த ஜென்ம சனி வந்திருக்கும் போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, கை கால் கட்டிப்பட்ட மாதிரி அசதிகள், உடம்புல இருந்த தைரியம், துணிச்சல் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், சுறுசுறுப்பும் குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும், அதை நம்ம உருவாக்கிக்கணும். இப்போ தினசரி விடிகாலில் எழுந்து அன்றைய பொழுதுடைய திட்டங்களை வகுத்து அதன்படி செயல்படணும்.
இறை வழிபாடில் நாட்டம் இல்லைன்னா கூட அது நாட்டத்தை உருவாக்கிக்கணும். சுத்தமாக இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இறை வழிபாடில் கவனம் செலுத்த வேண்டும். அடிக்கடி கோயில் போய்ட்டு வரலாம். நீங்கள் அங்கே தான் போகணும் இங்கே தான் போகணும் அப்படிலாம் இல்லை. அவங்களும் கூட அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. மீனராசிக்காரங்க எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த கோயில் தான் போயிட்டு வரணுமா, அங்கே போயிட்டு வந்தால் தான் என் பிரச்சனை தீருமா, என் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் போயிட்டு வந்தால் தீராதா, இப்படி தான் கேட்பாங்க. என்னுடைய ஆராய்ச்சியான அனுபவத்தாலே நான் பார்த்துருக்கேன். அப்போது பக்கத்தில் இருக்கிற கோயில் போயிட்டு வாங்க, அடிக்கடி போயிட்டு வாங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு ஐயப்ப பக்தர் மாலை போட்டு விரதம் இருந்தார்னா தொடர்ந்து 48 நாட்கள் காலையில் ஒரு தடவை குளிச்சு கோயில் போயிட்டு வருவாங்க, மாலையில் ஒரு தடவை குளிச்சுட்டு கோயில் போயிட்டு வருவாங்க. வீட்டு பக்கத்தில் கோயில் தான் போயிட்டு வருவாங்க. வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க, நேரங்காலம் இருக்கவங்க வேறு வேறு கோயில் போயிட்டு வருவாங்க. அப்போது வீட்டுக்கு அருகாமையில் கோயில் போயிட்டு வாங்க. இறை வழிபாடு வேணும் உங்களுக்கு, தொடர்ந்து இருக்கணும், அது பண்ணிட்டு வாங்க. அப்போ அந்த சோம்பல் மறைஞ்சு சுறுசுறுப்பு உண்டாகும். இதையும் செய்யக்கூடிய தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், துணிச்சல் வரும், எல்லாமே வரும். அதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் சில உடல் உபாதைகளும் ஏற்படும். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு தொடைக்கு கீழே இருந்தே நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலும் கால்களில் அவங்களுக்கு வலி ஏற்படும். முட்டி வலி, கை கால் வலி, அசதி, பாத வலி, பாதத்தில் பித்த வெடிப்பு, நடக்க முடியாமல் போகிறது, இது மாதிரிலாமே நடக்கும் நிறைய பேருக்கு. அதெல்லாமே இறை வழிபாடில் நீங்கள் தீர்த்துக்கலாம். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறனால நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சுறுசுறுப்பாக இயங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். முழு ஈடுபாட்டோடு இருக்கணும். நிறைய பிரச்சனைகளில் வந்து சந்தித்து அதுக்கு சரி பண்ணிடுவீங்க. சகோதர உறவு கண்டிப்பாக பலப்பட்டு அவங்க உணவு நன்மை நடக்கும். உற்றார் உறவுகளுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனைவிகள் உறவு கணவனுக்கும், கணவன் வழி உறவு மனைவிக்கும் கண்டிப்பாக இந்த காலத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுருக்கும். இது இல்லாமல் வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி, மற்ற வண்டியில் நீங்கள் பயணித்தாலும் சரி, கவனம் கண்டிப்பாக வேண்டும். சிறு விபத்துகள், அடித்தடிகள், காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனால அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து போகும். நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கெல்லாமே சண்டை போட்டுப்பீங்க. அப்போ அதை என்ன பண்ணணும், ஆராய்ஞ்சு எதனால் சண்டை வருதுன்னு பார்த்து அது நீக்கிடணும். ஒரு பொருள் கேட்குறாங்களா, வாங்கி தர முடியலையா, அப்போ அது வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். அதுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கணும். அப்போ சரியாக பிரச்சனை வராது. அது மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போக முடியல, அப்போது அதுக்குண்டான வசதிகளை ஏற்படுத்தி போக வைக்கணும். இது மாதிரிலாம் செஞ்சுக்கணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ பிரச்சனை வராது. ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கணும், அனுசரணையாக இருக்கணும். அப்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராது. இதே தான் பங்காளிகள் கூட்டாளிகளுக்கு. அவங்க தேவை நீங்கள் பூர்த்தி பண்ணணும், உங்கள் தேவை அவங்க பூர்த்தி பண்ணணும். ஏன்னா அந்த துறையில் இருக்கணும், அந்த துறையை கவனப்படுத்தி செயல்படணும். அவங்க முடியலன்னா சரி நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு பதிலாக நான் எனக்கு நேரம் பிஸியாக இருக்கும்போது எனக்கு குடும்பத்தை பார்க்குற நேரத்தில் நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் குடும்பம் பார்க்குற நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன், இப்படி தான் சொல்லணும். அப்போ எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது நம்ம பயணங்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பயணங்கள் மூலிமா நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும். அந்த பயணம் மூலிமா எந்த ஒரு விஷயமா போகிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். போய் சக்ஸஸ் ஆகணும் கூட, திருப்பி வந்த பிறகு கூட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது லேட் ஆகும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக உங்களுடைய 10ஆம் இடம்னு பார்க்குறாரு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், எந்த விதத்திலுமே வருமானம் வரக்கூடிய இடம் தான் அந்த 10ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு உண்டான ஜீவனஸ்தானம் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த இடத்த பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து தான் போகும். உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவங்க மூலிமா பிரச்சனைகள், அவங்களுக்கு நீங்கள் இணக்கமாக இருக்கணும், மேலே அதிகாரிகள் இணக்கமாக இருக்கணும், எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் ஒரே வார்த்தை, அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா அவங்க கேட்குற நியாயமான விஷயத்துக்கு நீங்கள் ஒத்து போகணும், அவ்வளோதான். அநியாயத்துக்கு ஒத்து போகணும், நியாயத்துக்கு ஒத்து போனால் போதும். அதே மாதிரி தொழிலையும் சரி, வியாபாரத்திலும் சரி, வியாபார வளர்ச்சியில், தொழில் வளர்ச்சியில் ஈடுபடணும். அதில் முன்னோதரமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும்.
இல்லைன்னா பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம். நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெற்றி பெறுவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா உடனே ஜெயிச்சிருவாங்க, உடனே வெற்றி பெற்றுருவாங்க, உடனே பரிசு கிடச்சிரும். உங்களுக்கு அப்படி இல்லை. நேரம் கடந்து காலம் தாழ்ந்து தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் தொடர்ந்து அதில் போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டுன்னு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. ஒரு போட்டியில் கலந்தீங்க, வெற்றி பெறலை, அப்படியே விட்டுறக்கூடாது, மனம் சோர்ந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி வந்திருக்கு, அந்த சோர்வை கொடுத்துரும். அப்போது அடுத்தடுத்த போட்டியில் கலந்துக்கணும். 2வது போட்டியில் 3வது போட்டியில் கலந்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. தோல்விக்கு பின் தானே வெற்றி. அந்த தாரக மந்திரத்தை மறக்கக்கூடாது. இது மாதிரி பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா முயற்சியால் வெற்றின்ற தொழில், அதுதான் முயற்சி. அதுதான் அந்த முயற்சி சொன்னேன். 2 தடவை 3 தடவை ஈடுபடணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர் மூலிமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அப்போது அவங்களுக்கு போய் நீங்கள் மீட் பண்ணணும், அவங்ககிட்ட பண்ணணும். அவங்க தான் அவங்களுக்கு தேடி வருவாங்கலாம் இருக்கக்கூடாது. பெரும்பாலும் மீனராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை தேடி வரட்டுமே, நம்மளை வந்து கேட்கட்டுமே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி கூடாது. அந்த குணத்தை மாற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு நேரம் சரியில்லைப்போ கொஞ்சம் நம்ம இறங்கி போகலாம், தப்பு கிடையாது. அப்போ நம்மளே போய் அந்த வேற்று மதத்தவர், வேற்று இனத்தவர், அந்நிய நாட்டினர் அவங்களாம் போய் நம்ம மீட் பண்ணி பேசலாம், போகலாம், வரலாம், கண்டிப்பாக செய்யலாம். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு அந்நிய தேசத்தில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நன்மை நடக்கும். அப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் பெரும்பாலும் அங்கே தான் நீங்கள் அதுக்குள்ள முயற்சியில் இறங்கி அதில் வெற்றி பெற பார்க்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. எந்நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கணும், தொடர்ந்துபடி இருக்கணும், நல்ல விஷயங்கள் பேசணும், நல்லது நடக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அதுதான் முக்கியமான விஷயம். இந்த காலகட்டங்களில் எல்லாரையுமே அரவணைச்சு போகணும். பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எந்த துறையிலுமே வந்து ஒரு சர்க்கிள் ஏற்படும், ஏமாற்றங்கள் ஏற்படும். அது எல்லாமே வந்து நீக்கணும்னா இறை பரிகாரங்கள், தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நீக்கி ஓரளவுக்கு மேலே வந்துடுவீங்க. ஒரு பெரிய ஹையர் போஸ்ட்டு கிடைக்குதுனாக்கா அதை விட கொஞ்சம் மிடில் போஸ்ட்டு கிடைக்கும். அதுவே போதுமே, பெருசாக தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் எல்லா துறையிலுமே, அரசியலும் சரி, சினிமாவிலும் சரி, சமூக நலத்திலும் சரி, எல்லாமே அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய புத்தியால் வச்சு தான் பிழைக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பெரிய பெரிய கன்சல்டண்ட்டு, அட்வைசர், கண்காணிப்பாளர், இது மாதிரி உள்ள துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இவங்களாமே நல்லா வந்துடுவாங்க. இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் பழகணும், அவங்களுடைய உதவிகளை எதிர்பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் இந்த சனி பகவானுடைய இருக்கும் பலன் பார்க்கும் பலன்லாம் சொல்லியிருக்கேன். பிரசித்தி பெற்ற சனீஸ்வரன் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். ஏன்னா ஜென்ம சனி நடக்கிறதுனால கண்டிப்பாக தங்கி, எப்பவுமே ஜென்ம சனி இருக்கிறவங்க யார் தங்குறாங்களோ தங்களோ கிடையாது. ஜென்ம சனி உள்ளவர்கள் சனி ஸ்தலத்தில் தங்கி வழிபட்டு வர வேண்டும். அப்போது சனிக்கிழமை வழிபடணும்னா வெள்ளிக்கிழமை நைட்டு அங்கே தங்கிடணும். கோவிலில் தங்குறதுக்கு இடம் தான் பண்ணலாம், இல்லை பக்கத்துக்கு இதில் தங்கிக்கலாம். தங்கி வழிபட்டு அந்த சனிக்குண்டான பிரீத்தி செஞ்சு அன்னதானம் பண்ணலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தாக்கா தான தர்மம் பண்ணலாம், மாற்றுத்திறனாளிக்கு உதவி பண்ணிட்டு வரலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் நீங்கள் அந்த நீரில் வாழக்கூடிய ஜீவராசிகள், பெரும்பாலும் மீன்கள் சொல்லலாம், அந்த மீன்களுக்கு உணவளிக்க வேண்டும். அது பெரிய விஷயம். உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மீன்களுக்கு நிறைய உணவு காணிச்சிட்டே வரணும். அப்போது நீங்கள் அன்னதானம் பண்ண பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மீன்கள் சாப்பிடும்பொழுது அளப்பரிய நன்மை, புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு சேரும். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும், கொஞ்சம் கீழே இறங்கி போகக்கூடாது, தாழ்ந்து போகக்கூடாது, இப்படிலாம் இருப்பாங்க. அந்த மனநிலையை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஏன்னா இப்போ உங்கள் நேரம் சரியில்லாமல் போது கொஞ்சம் தப்பு இல்லை. இப்போ உங்களை வந்து தாழ்த்தி பேசுகிறாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அங்கே இருந்தாலும் பிரச்சனை வரும். நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க சொல்ல சண்டை வரும். சரி, நம்மளுக்கு நேரம் வரும்போது நல்லது நடக்கும் அப்படின்ட்டு போயிடணும். அந்த மனப்போக்கத்தை இருக்கணும். பெரும்பாலும் மௌனம் காத்து இருந்தீர்களானால் உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய புகழ், பெருமை எல்லாமே வெளிப்படக்கூடும். உங்களுடைய திறமை எல்லாம் வெளிப்படும் கண்டிப்பாக. அடுத்தவங்க சொல்லணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ நிறைய பேர் இடத்துல பார்த்துருப்பீங்க, பெரிய மனுஷங்கள், திறமை நிறைய இருக்கவங்களாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க கூட இருக்கவங்க ரொம்ப வருஷமாக கூட இருப்பாங்க. அது நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்க வச்ச வேலையாக இருக்க கூட இருக்கலாம். அவங்க தான் சொல்லுவாங்க, இவருக்கு இந்த திறமை இருக்குது, இவர் பெரிய ஆள், ஃபேமஸான ஆள், பார்க்குறது அப்படி இருப்பார், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது அது மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நற்பலன் கிடைக்கும். பரவாயில்ல, ரொம்ப கண்ணியமாக இருக்கார், தற்பெருமை பேசாமல் இருக்கார். ஏன்னா நீங்கள் பேசுவீங்க, உங்கள் ராசிக்கு அந்த உண்டான குணம், அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு வரேன். அப்போது நீங்கள் சொல்லாமல் மற்றவங்க சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி, இந்த சனி பயிற்சியில் இந்த கெடுபலெலாம் கொஞ்சம் நற்பலன் ஏற்பட போகுது உங்களுக்கு.
நீங்கள் இந்த சனி பயிற்சியில் வணங்க வேண்டிய சூட்சும பரிகாரத்தின் மூலமாக வழிபடக்கூடிய தெய்வம் திருத்தணி முருகர். திருத்தணி முருகரை வழிபட்டு வரலாம். திருத்தணி தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்பீங்க, எனக்கு புரியுது. எங்கே இருந்தாலும் வள்ளி தெய்வானை சமேத முருகரை வழிபட்டு வரலாம். உங்கள் வீட்டுக்காரமாக இருக்கலாம், பிரசித்தி பெற்ற முருகர் ஸ்தலமாக இருக்கலாம். வள்ளி தெய்வானோடு கூடி இருக்கணும். பெரும்பாலும் வள்ளி இருக்கிறது ரொம்ப விசேஷம், அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வள்ளியோட ஸ்தலம் தான் திருத்தணின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அங்கே வழிபடலாம். திருச்செந்தூர்லேயும் அந்த வள்ளி குகைன்னு ஒரு இடம் இருக்காங்க. ஆனால் வள்ளி சம்மந்தப்பட்ட இடம் திருச்செந்தூர்னு சொல்லப்பட்டிருக்கு, அங்கேயும் வழிபடலாம். இது மாதிரி கேள்விப்பட்டு விசாரித்து வள்ளியுடன் கூடிய முருகரை வழிபட்டு வர வேண்டும். இல்லைன்னா வள்ளி தெய்வான சமேத முருகனை வழிபட்டு வரலாம். பெரும்பாலும் திருத்தணி போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம், நல்லது உங்கள் ராசிக்கு. அது சூட்சும பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்ய போகுது. நீங்கள் கவனமாக இருந்து தன்னுடைய குணங்களை சிறிது மாற்றி எல்லோருடையும் ஒத்து போய் எல்லோரையும் அரவணைச்சி இருந்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும். ஏனென்றால் மற்ற பயிற்சிகள் கூட உங்களுக்கு சரியில்லாமல் தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு பொறுமையாக சொல்லிட்டு வரேன். அதனால் நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, சனி பயிற்சி எதுவுமே சரியில்லை, எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறது. அப்படிப்பட்டவங்களுக்கு நல்லா கேட்டுங்க, இந்த இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் விட்டுடுங்க. அது கூட செஞ்சு முடிஞ்சால் செய்யுங்க, விட்டுடுங்க. பெற்றவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் தினசரி வாங்குங்கள். முக்கியமான விஷயம் போகும்போது வாங்கிட்டு போங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். மன தூய்மையோடு இருங்க. நல்லது நினைக்கணும்னு மனசால் நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அது இல்லாமல் நிறைய இறை வழிபாடு மேற்கொண்டவங்களுக்கு சிவனடியார், இப்போ சிவனடியார் தான் பிடிக்கும். அடியாருக்கு அடியவன் அப்படின்னு சிவன் சொல்லுவார். நீங்கள் என்ன வழிபடுறத விட என்னுடைய அடியாருக்கு நீங்கள் உதவி பண்ணால் எனக்கு உதவி பண்ண மாதிரி அவ்வளோ நான் சந்தோஷப்படுவேன், உங்களுக்கு அருள் கொடுப்பேன்னு சொல்லுவார் சிவன், சொல்லிகிட்டு இருக்கார். அதனால் இந்த சிவனடியார் மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அடியார்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் வழிபட்டு வந்தால் அவ்வளோ விசேஷம்னு சொல்லி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறிகாலம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வயதுலையும் நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம். இந்த சனி பயிற்சி கடந்து வந்துடுவீங்க, நல்லா வாழ போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.